விண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு, விண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு, மண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு. 8 கோடி தமிழர்களின் இதயங்களில் இடம் பிடித்த ஒரே தலைவர் தங்க தலைவர் தான். போராட்டமே வாழ்க்கை, வாழ்க்கை போராட்டம். அதான் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிகிற பொழுது கூட அவருடைய இறப்பு கூட போராட்டமாகத்தானே முடிந்தது. அவருடைய மரணம் ஏகாதேசியில், தகனம் துவாதேசியில். உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காத ஒரு பெரும்பேறு இந்த தலைவனுக்கு மட்டும்தாங்க, எந்த ஆன்மீகவாதிகளுக்கும் கிடையாது. யாரோ ஒரு சலவை தொழிலாளி சந்தேகிக்கிறான், ராமன் அனுப்பினான் சீதையை காட்டுக்கு. ராமன் வேண்டுமானால் அனுப்பலாம், ராமச்சந்திரன் எப்படி கடகத்தை காட்டுக்கு அனுப்ப துணியலாம்? அப்ப கட்சி பிரிஞ்ச நேரம் ரெட்டெல்லாம் வந்து விளக்குனார். எப்படியா இதை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னாரு. ஆகவே நாராயணா நாராயணா சொல்லி இந்த ஒரு நாள் காரில் ஏறினேன். காரில் ஏறினோடனே பேசுவேன். நான் பேசும்போது வண்டியில் வந்தோடனே நாராயணான்னு சொல்லி பின்னாடி உட்காந்தேன். ஐயோ ஆழ்வார், நாராயணுக்கு எங்கே இடம் இருக்குது, ஏற்கனவே 4 பேர் பின்னாடி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அவர். உங்கள் தாயார் சோறுட்டி வளர்த்தார்கள், 2 பேரும் ஒரே தட்டிலே உணவருந்தினோம், 2 பேரும் ஒரே மூச்சு சுவாசித்தோம். ஆகவே நீங்கள் இவ்வளவு கடுமையாக நடப்பது என்னால் தாங்கி கொடுபடவில்லை. கலைஞர் அவர்களே தயவு செய்து திரும்பி வாருங்கள் என்று சொன்னார். எனக்கும் எம்ஜிஆரின் ஒரு நட்பை பற்றி எனக்கும் தெரியாதையா, நாங்கள் எப்படியெல்லாம் பழகணும் என்பதை எனக்கும் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. தலைவரை பற்றி பேசுவதற்கு 1000 முறை பேசி இருக்கிறேன். மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கை எண்ணுள் புக்கானை புகழ் சீர் பொறிகின்ற பொன்மலையை தக்கானை கடியை தடகுன்றில் விசையிருந்த அக்காரக்கனியை 5 விந்து போனேனே என்று சொல்லி அடலேறு மொழி தமிழாய் இன்ப கடலேறு தனி தமிழாய் சோலை மடலேறு சுவை தமிழாய் நம் உடலேறி உயிரேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் திருவிழா. யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள். இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படிமுரசா வெளிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தேனா மதுவுதட்டு முத்தம என்னவென்று சொல்லி உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்பு உரிகளால் எழுதுவாரே தலைவர் கலைஞர், அவருக்கு பிறந்த நாள் பெருவிழா. செந்தமிழ் செம்மாப்புடைய மன்னர் அரங்கம் நிரம்பி இருக்கிறது. அத்தனை பேர் இதயங்களிலேயும் தங்க தலைவர் கலைஞர் அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய கவிப்பேரரசு அவர்கள் பேச இருக்கிறார்கள். நான் ஒன்றும் கலைஞரை பற்றிலாம் ஒன்றும் பேச போகிறதில்லை, ஏன்னா அவங்க பேச இருக்கிறாங்க. நான் ஒன்றும் புது இதில் இந்த மேடைக்கு 1000 முறை பேசி இருக்கிறேன். கவி பேரரசு பாரதியார் தமிழை எளிமையாக்கினார், பாவேந்தர் தமிழை வலிமையாக்கினார், கண்ணதாசன் இசைக்குள் வைத்து இனிமையாக்கினார், வைரமுத்து மட்டும்தான் தமிழை நவீனம் கலந்து புதுமையாக்கினார். வானம்பாடி இயக்கத்தின் ஞானம்பாடியவர். பாரதியின் கவிதை, புதுமைப்பித்தனின் கதை, ரசிகமணியின் கட்டுரை என்னும் தமிழ் இலக்கியத்தின் 3 கடல்களின் சங்கமமாக வாழ்கிறவர் நம்முடைய சாதனை மனிதர் நம்முடைய வைரமுத்து அவர்கள். சினிமாவில் சிதையாமல் அரசியலில் நுழையாமல் இலக்கிய வானில் சரகடித்து செந்தமிழ் மாலையில் சிகரம் தொட்டு வரும் சிம்முட்பறவை இவர். மதுரை ஆவணி வீதியில் வாங்க முடியாத ஆணிமுத்து இந்த வைரமுத்து. நமக்கு தெரியும் வைகை அணைக்கட்டுக்குள் வைரமுத்துவின் வீடு ஊரும் மூழ்கி போனது வரலாறு. அந்த அணைக்கட்டில் ஊரும் வீடும் மறைக்கி போனது நமக்கு தெரியும், மூழ்கி போன வரலாறு. ஆனால் இன்றைய வரலாறு தெரியுமா? வைரமுத்து என்னும் அணைக்கட்டுக்குள் தமிழ் உலகமே மூழ்கி கிடக்கிறது. அது காலத்தின் கோலம், இது ஞானத்தின் கோலம். போர் உலகையும் புகழ் உலகையும் போற்றி பாடும் புறநானூற்று ஒரு காட்சி உண்டு. சங்ககால பாண்டியன் தலையலங்கானத்து செருவன் நெடுஞ்செழியன் போருக்கு புறப்படுகிறான். இந்த போரிலே எதிரிகளை புறமுதுகிட்டு ஓட செய்து வெற்றி காண்பேன் நான், தவறினால் புலவர்கள் என்னை பாடாது ஒழுகி என்று சுந்தர தமிழால் சூளுரை விட்டு புற சென்றான். புவியரசர்களாக இருந்தாலும் கவியரசர்களாக தங்களை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நம் தமிழ் மன்னர்கள். புகழ் கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தமிழ் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். கவியரசு என்பது சில தமிழ் அமைப்புகள் இவருக்கு தந்த பட்டம். அதை சில காரணங்களுக்காக திறந்து வைத்தார்கள். கவிப்பரசு என்பது
கவி பேரரசு என்பது தமிழே தந்த பட்டம், தங்க தலைவர் தந்த பட்டம். தலைவர் கலைஞரோடு நீக்கமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த கவி பேரரசர் தலைவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு முழு மனித கவிதை நம்முடைய வைரமுத்து. இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பல்வேறு செய்திகளை இங்கே படம் பிடித்து காட்டுக்கொண்டே போகலாம். இவருடைய உரைநடையாகட்டும், கவிதையாகட்டும், எல்லாமே நம்மோடு ஏந்த வாழ்க்கையாக நம்மை கரம் பிடித்து செல்லுகிற எழுத்தாகத்தான் நம்முடைய கவிப்பரசு அவருடைய நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் இங்கே பேச இருக்கிறார்கள். நம்முடைய தலைவரை பற்றி இங்கே பெருமைக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம், என்னை தட்டி தட்டி தமிழ் படிக்க வைத்தது கலைஞர் என்கிற 4 எழுத்து மந்திரம். அவர் கர்த்தா, நான் கருவி. நான் அந்த பாரிஜாத பூவிற்கு, இந்த காகித பூவின் கைவிப்பு வணக்கங்கள். மூலையில் கிடந்த என்னை முற்றத்துக்கு கொண்டு வந்தவன் அந்த தங்க தலைவன். இந்த வடுதாவூர் சிறுவனுக்கு வானம் வசப்படும் என்று சொல்லி கொடுத்த அந்த தங்க தலைவருக்கு பிறந்த நாள் படி எண்ணறிவில், எழுத்தறிவில், நுண்ணறிவில், நூலறிவில் விண்ணை தொட்ட நம்முடைய வித்தக தலைவர் கலைஞருக்கு பிறந்த நாள் பெருவிழா. தமிழ் என்னும் கடலுக்குள் தரை தொட்ட தலைவர் நம்முடைய தங்க தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிழா. எப்படி சொல்வது? அத்தை திங்கள் லவ்வன் நிலவில் அவரும் பிறந்தால் கவிஞர் பாடுவாரே, அந்த தங்க தலைவன் இல்லாமல் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நினைவிடம் தாண்டி வர முடியல, யாருமே எப்படியுமே பெற முடியல. எப்படித்தான் நம்மை விட்டு பிரிந்தாரோ அவரால் நம்மால் எப்படி அவரை விட்டு பிரிய முடிந்தது என்பதுதான் எனக்கே தெரியவில்லை. அந்த தங்க தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிழா. காலை இளங்குதிரோ, கடலின் பெருமுழுக்கோ, வாழை குமரி அவள் வண்ண திருவுருவோ, பாவின் சுவைகடலோ, பகுமிகு பருகடலோ என்று சொல்லி சேர சோழ பாண்டிய வம்சத்தில் வந்த திராவிட நாட்டு பெருங்குடி மக்களே, அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான பழக்கங்கள். கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் மடக்கின்ற அருந்த விடால் இங்கே பேச பெருமக்கள் இருக்கிறார்கள். தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும், தில்லையை காண நந்தனின் கண்கள் வேண்டும், திருவிழாவை காண குடந்தையின் கண்கள் வேண்டும், கண்ணனை காண மீராவின் கண்கள் வேண்டும், காவிரியை காண கரிகார சோழனின் கண்கள் வேண்டும், மடைமுகிலை காண மயிலின் கண்கள் வேண்டும், அப்பரை காண அப்பூதியடிகள் வேண்டும், அப்பூதியடிகளின் கண்கள் வேண்டும், அண்ணாவை காண கலைஞரின் கண்கள் வேண்டும், கலைஞரை காண தளபதியினுடைய கண்கள் இன்றைக்கு நமக்கு எல்லாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. விண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு, விண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு, மண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு. 8 கோடி தமிழர்களின் இதயங்களிலே இடம் பிடித்த ஒரே தலைவன் தங்க தலைவன் தான். காலையிலே தலைவனுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும், பிறந்த நாள் விழாவுக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று சொல்லி கோபாலபுரம் சென்றேன், தலைவரை காணவில்லை. சிஐடி காலனிக்கு சென்றேன், தலைவரை காணவில்லை. கோட்டைக்கு சென்றேன், தலைவரை காணவில்லை. நினைவிடத்திற்கு சென்றேன், தலைவரை காணவில்லை. திரும்பி பார்த்தேன், தலைவருடைய குரல் ஒலித்தது. 8 கோடி தமிழக இதயங்களே அல்லவா வசித்துக் கொண்டு அங்கே அல்லவா என்று தேட வேண்டும் என்று சொன்னார். ஒரு தத்துவ தலைவன். நமக்கு மட்டும் அட்சரேகை பூமத்தி ரேகை மட்டும்தான் தெரியும், அவருக்கு மட்டும்தான் ஏழையினுடைய வறுமை ரேகை தெரிந்தது. இயந்திர சொல்லாக இருந்த மந்திர சொல்லாக மாற்றிய மாபெரும் தலைவன், வேணையாக கிடந்த தமிழை வித்தக கவிழக மாற்றிய அந்த மாபெரும் தலைவனுடைய நினைவுகளை எல்லாம் நிறைந்து பார்க்கிற பொழுது எனக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை சொல்லிக்கொண்டே போகலாம். கொட்டும் மடையிலும் கொளுத்து வெயிலும் ஒரு புது உலகைக்கான புறப்பட்ட 8வது அதிசயம்தான் நம்முடைய தங்க தலைவர் கலைஞர் அவர்கள். கடைசி மூச்சு அடங்குற வரையும் போராட்டம் தானே, வாழ்க்கையே போராட்டம், போராட்டமே வாழ்க்கை. நாங்கள்லாம் போனோம்னா உட்காந்தோம்னா இதையே சொல்லிக்கிட்டே இருப்பார், போராட்டமே வாழ்க்கை, வாழ்க்கையே போராட்டம். அதான் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிகிற பொழுது கூட அவருடைய இறப்பு கூட போராட்டமாகத்தானே முடிந்தது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் நினைக்கிறோம் அவரை பெரிய நாத்திகவாதி, கடைசி வரையில் அது நாத்திகவாதியாக இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு வச்சு செய்தி நம்மளாம் தெரிஞ்சுக்கணும், அவருடைய மரணம் ஏகாதேசியில், தகனம் தூவாதேசியில். உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காத ஒரு பெரும்பேர் இந்த தலைவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எந்த ஆன்மீகவாதிகளுக்கும் கிடையாது, எந்த சாமியாருக்கும் கிடையாது. இறைவனை 1000 வழிபட்டு கொண்டிருக்கிற யாருக்குமே இந்த இறப்பு கிடைக்காது. ஏன்னா அதனால தான் இவருக்கு நேரடியாக பரமபாதம் வைகுந்தம் நம்மளுடைய தங்க தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட பொன்னடக்கம் பொருடக்கம் தன்னடக்கம் தரையடக்கம் கொண்ட மாபெரும் தலைவர். மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் சொந்தக்காரர் அல்லவா, வில்லுக்கும் மவுகும் என்றபடி எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நாள் அவரும் நான் உட்காந்து பேசியிருந்தோம். பேசும்போது கேட்டார்கள் அவர், யோ
என்னுடைய இதில் எழுத்தில் உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்கள் எழுத்தில் பிடிக்கிறதுனால எல்லாமே பிடிக்குமே அப்படின்னாரு. இல்லை குறிப்பாக சொல்லியான்னாரு. எனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கணும், உடனே சொல்ல முடியல அப்படின்னு. இல்லை இன்றைக்கே சொல்லணுன்னாரு. அது என்னால் முடியாது, நாளைக்கு வரேன், நான் நாளைக்கு வந்து பார்த்துட்டு வந்தேன். அவர் சொன்னார், எழுதியிருந்தார். போனால் வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் காலையில் வந்து சொன்னேன், நம்ம நெகிழ்ந்து போனார்கள். அந்த எழுத்து சொன்னோன்னே என்னை கட்டி பிடிச்சிக்கினார். சொன்னார், அவர் எழுதுறாரு, யாரோ ஒரு சலவை தொழிலாளி சந்தேகித்தான், ராமன் அனுப்பினான் சீதையை காட்டுக்கு. ராமன் அனுப்பலாம், ராமச்சந்திரன் எப்படி கடகத்தை காட்டுக்கு அனுப்ப துணியலாமா? இது செய்தி. இது யாராலும் புரிஞ்சுக்க முடியுமா பாருங்க. யாரோ ஒரு சலவை தொழிலாளி சந்தேகிக்கிறான், ராமன் அனுப்பினான் சீதையை காட்டுக்கு. ராமன் வேண்டுமானால் அனுப்பலாம், ராமச்சந்திரன் எப்படி கடகத்தை காட்டுக்கு அனுப்ப துணியலாம்? அப்போ கட்சி பிரிஞ்ச நேரம் ரெட்டெல்லாம் வந்து இலக்கு நேரம், எப்படியா இதை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னாரு. இல்லைன்னா இது என்னால் வந்து இது யாரும் உடனே புரிஞ்சிக்க முடியாதுன்னு, ஆனால் இப்படி நுட்பமாக அவங்களால எப்படி தான் சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்தது இன்னொன்று பிடிச்சதுன்னா அப்படி சொன்னேன். என்ன சொன்னேன், பூக்களில் கூட சாதி மல்லி என்ற ஒரு பூ இருக்கிறது. மனிதர்களை பார்த்து பார்த்து மாசற்ற மலர் கூட்டம் கூட கெட்டு போய் விட்டதே என்று சொல்லுவார்கள். இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் காரில் போயிருந்தோம். எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம், நாராயணா 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 சொல்லுவேன். உட்காந்தா நாராயணா, எழுந்தா நாராயணா. இந்த கம்யூனிட்டி சேகர்பாபுவோட நான் ஃபோன் பண்ண, என்னடானா நாராயணா, நான் சேகர்பாபு பேசுகிறேன்னு. ஆகவே நாராயணா நாராயணா சொல்லி இந்த ஒரு நாள் காரில் ஏறினேன். காரில் ஏறினோடனே பேசுவேன். நான் பேசும்போது வண்டியில் வந்தோடனே நாராயணான்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்தேன். ஆழ்வார், நாராயணுக்கு எங்கேயும் இடம் இருக்குது, ஏற்கனவே 4 பேர் பின்னாடி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அவர்கள். அவர் சொன்னார், கலைஞர், நான் நான் ஏதாவது நினச்சிக்கணும்னு என்ன நினச்சாரு தெரியல. சொன்னார், கலைஞர் சொன்னார், இப்போ நீ சொல்லுவது உணர்வு பூர்வமானது, நீ சொன்னது உணர்வு பூர்வமானது, நான் சொன்னது அறிவு பூர்வமானதுன்னு சொன்னார்ப்பா. எப்படி பாருங்க, ஏதோ பல செய்தி அவரை மாதிரிலாம் உலகத்தில் கொட்டி தீர்த்துருவார்ப்பா. அவன் மனிதனாக இல்லைப்பா, அவன் மனித பிறவியே இல்லை. ராமனுக்கும் ராவணனுக்கு சண்டை, ஏதாவது குறும்புத்தனமாக அதை ஒன்று கேட்டு நம்மளை க்ளோஸ் பண்ணி விட்ருவார், எல்லாத்தையும் நம்ம மாட்ட விட்ருவார். எதுலையுமே அவர்கிட்ட நான் ஜெயிச்சு தான் வரலாறே கிடையாது. இந்த ராவண சட்டை, ராமன் சொன்னால் ராவணன் கையில் எதுவும் ஆயுதங்களாம் இல்லை, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இந்த மாதிரி வேணா இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமன் சொன்னான்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், கலைஞர் சொன்னார், அப்படி இல்லையா, ராவணன் கையில் ஒன்றும் ஆயுதங்கள் இல்லை. ராவனை பார்த்தார், அப்போது போர் செய்கிறதுக்கு என்ன பார்த்தார்னா, ராவணன் கையில் ஒன்றும் இல்லை இல்லையா. அப்போது ராவணனுக்கு மல்யுத்தம் தெரியுமா. உடனே ராவனை பார்த்து சொன்னானா, நான் மல்யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறேன், நீ ரெடியாப்பான்னு கேட்டானா. ராமன் சொன்னானா, எனக்கு மல்யுத்தம் தெரியாது, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னேன்னு சொன்னார். இது பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னாரியா, இது ஒரு புது செய்தியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவார். ஏன்னா பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நாள் உட்காந்து பேசியிருந்தோம். பேசும்போது நடிகர் சிவாஜி கணேசனை பற்றி செய்தி, திருமால் பெருமையில் பெரிய ஆழ்வாராக அவர் நடித்தார். அப்போ ஏதோ பேசி வந்து சொன்னான்னா, அது வந்து அற்புதமான நடிப்புன்னு அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஏன் ஒரு பாட்டு சொன்னார், அந்த பாட்டை நீ சொல்லி ஆடினார். நான் சொன்னேன், பச்சைமா மலைபோர் மேனி பவளவாய் கமலச்சென் அச்சுதாமரே ஆயிரத்தும் கொழுந்தே என்றும் இச்சுவை தவிரனும் யான் போய் இந்த லோகமாலும் அச்சுவை தவிரனும் இது அரங்கமான உடனே சொன்னேன். ஏயோ பாட்டை நிறுத்தியானார். 1000 கொழுந்தே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அது என்ன சொல்லியான்னார். எனக்கு திகட்டி போயிட்டேன். நம்ம வண்டியை வேகமாக ஓட்டி பழக்கப்பட்டவங்க, எதையும் வந்து நிறுத்தி பதம் பிரித்து பார்த்து பழக்கம் இல்லாதவன் இவர் டபாலில் பிடிச்சி 1000 கொழுந்தே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுனார். 1000 பாடி கொழுந்தே கொடுங்கண்ணா அப்படின்னு. யோ மடையா, அது இல்லையா, 1000 கொழுந்தேன்னு சொன்னால் ஒரு செடிக்கு நோய் ஏற்பட்டால் கொழுந்து தான் பாதிக்குமா முதல்ல. கண்ணபெறான் கொழுந்தை போலவா அந்த 1000 பாடியிலே இருக்கிறவர்கள் ஏதாவது வாடிவிடக்கூடாது என்று அந்த கொழுந்தாக கண்ணபெறான் திகழ்கிறான் என்று ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள் சொன்னார். எந்த மடையன்னு சொல்லப்பா இது சொல்லும். நானே அப்படி தகச்சு போயிட்டேன். அது மாதிரிலாம் ஒரு பல செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். சிலம்பொல்லியாருடைய ஃபங்க்ஷன் ஒன்று, அதுக்கு போயிருந்தோம். 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ளே போனோம். போகும்போது சிலம்பொல்லி சொன்னார், என்னென்னா 5 ஸ்டார் ஹோட்டல் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். இருட்டாக இருக்குதுன்னு சிலம்பொல்லியார் சொன்னார். உடனே கலைஞர் பக்கத்தில், யோ சிலம்பொல்லி, ஸ்டாரில் வந்து இருட்டாக இருந்தால் தானே ஸ்டார் தெரியும், அதனால தான் அது இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார்.
என்ன சொல்லணும், சாவி வீட்டு கல்யாணம் நாங்கள் எல்லாம் போயிருந்தாங்க, கவி பேரரசோடு வந்திருந்தாங்க. சாவி வீட்டு கல்யாணத்தை கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. சாவி வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருந்தோம். போயிருந்தோடனே இது மணமகனுடைய பேர் பாட்ஷா. மணமகனுடைய பேர் பாட்ஷா. தலைவர் எழுந்து பேசுகிறார், அருமை பெருமக்களே, இனிமேல் பாட்ஷா பலிக்காது. கல்யாண மாப்பிள்ளை பாட்ஷா, பாட்ஷா மணமகள் இடத்துல உண்டு, பாட்ஷா பலிக்காதுன்னு அடிச்சு விட்டார். இப்படி என்னமோ சொல்லி போகலாம். என்னங்க சக்கரை நாற்காலியில் போகிறீங்களே, சிரமமாக இல்லையான்னு கேட்குறாங்க. நிருபர் கேட்டார். அதுக்கு அவர் சொல்கிறார், தலைவர் எனக்கு என்ன சிரமம், நாற்காலிக்கு தானே சிரமம் அப்படின்னு சொல்லி அடித்தார். எனக்கு எதை பாளையங்கோட்டைக்கு ஒரு தடவை போனோம். சார் எப்படி சார் உடனே சொல்ல முடியும் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நாள் கழிச்சு நான் அற்புதமாக சொல்லுவேன். ஆனால் அவர் அப்படி இல்லை, அடுத்த க்ஷணமே பாளையங்கோட்டையில் போய் பேசுகிறார். பாளையங்கோட்டைக்கு போயிருக்கார். பாளையங்கோட்டை தேர்தல் பிரச்சாரம். பாளையங்கோட்டை வந்திருக்கிறீங்க, பாளையங்கோட்டையில் நீ வந்திருக்கிறீர்கள், நீங்கள் அடுத்தது செஞ்சார்ச்சி கோட்டைக்கு தான் செல்வீர்கள் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். இவர் தலைவிருந்து எழுந்து பேசும்போது, பாளையங்கோட்டையிலிருந்து தான் செஞ்சார்ச்சி கோட்டைக்கு நான் போனேன், நீங்கள் செஞ்சார்ச்சி கோட்டை மறுபடியும் பாளையங்கோட்டைக்கு வந்துன்னு சொல்லாதீங்க, பாளையங்கோட்டை தான் நீ செஞ்சார்ச்சி கோட்டைக்கு என்னை அனுப்பி வைத்தது என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். யாருக்கும் தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது அது மாதிரி உலகத்தில் எங்களை எல்லாம் ஒரு பிள்ளையாக, ஒரு பிள்ளைன்னு சொல்கிறதா எப்படி தெரியல, அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக எப்படி நினைச்சாரே தெரியல. எம்ஜிஆர் மீது யாராவது போய் கடுமையாக சொன்ன கோவம் வந்துடும் அவருக்கு. எம்ஜிஆர்னு பேரை சொன்னாலே கோச்சி வர தலைவர் கலைஞர் அவர்கள். என்னையா நேற்று வரையில் அங்கே இருந்த புரட்சி தலைவர் அது இது சொல்லின்னு இருந்த, இப்போ என்ன எம்ஜிஆர் புரட்சி நடிகர்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் பேசி சொன்னாரியோ, எனக்கும் எம்ஜிஆருக்கு நட்பை பற்றி எவனுக்கும் தெரியாதையா, நாங்கள் எப்படியெல்லாம் பழகணும் என்பதை எனக்கும் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். ஒரு நாளையா நீதி கேட்டு நெடும் பயணம், மதுரையிலேருந்து நான் திருச்செந்தூருக்கு போயிருக்கிறேன். கடுமையான வெயில், காலில் இது செருப்பு கூட இதில் ஒரு துணி கட்டி நான் நடந்துட்டு இருந்தேன். ஒரு 12:30 மணி இருக்கும். எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, முதலமைச்சர் பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் இருக்குப்பான்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து, வணக்கம் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்னு நான் பேசினேன். நான் எம்ஜிஆர் பேசுகிறேன், எனக்கு என்ன நீங்கள் மனசில் நினச்சிங்க, நீங்கள் உங்கள் உடம்பு என்ன, எம்ஜிஆர் கேட்குறாராம், உங்கள் உடம்பு என்ன ஆகிறது, இந்த கடுமையான வெயிலில் நடக்கிறீங்களே, என் மேலே கோவம்னு சொன்னால் வேறு ஏதாவது போராட்டம் நடத்துங்க, சென்னையில் போராட்டம் நடத்துங்க, வேறு எங்கே வேணாலும் போராட்டம் நடத்துங்க, உங்கள் உடம்பை வருத்திக்கின்னு இப்படி போகிறீங்களே என்னால் தாங்கிக்க முடியல, உங்கள் அம்மா கையால் நான் சாப்பிட்டேன், உங்கள் தாயார் சோறுட்டி வளர்த்தார்கள், 2 பேரும் ஒரே தட்டிலே உணவருந்தினோம், 2 பேரும் ஒரே மூச்சு சுவாசித்தோம், ஆகவே நீங்கள் இவ்வளவு கடுமையாக நடப்பது என்னால் தாங்கி கொடுவில்லை, கலைஞர் அவர்களை தயவு செய்து திரும்பி வாருங்கள் என்று சொன்னார். இவர் நம்மால் சாதாரண ஆளா, போராட்டம் முடிஞ்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரியா. உலகத்தில் எம்ஜிஆர் இப்படி சொன்னால் யாருமே இது சொன்னதே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பல செய்திகள் சொல்லுவார். ஒரு நாள் நாங்கள் இதுலேருந்து போயிட்டு வரோம், வேலூர்லேருந்து போயிட்டு வரோம். வேலூர்லேருந்து போயிட்டு வரும்போது ராமாபுரம் வீட்டை தாண்டுறோம். பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வீடு பார்த்தீங்கன்னா கடுமையாக ஒரே அந்த ஒரு ரோடை மறித்து போட்டு செடி கொடியது பாழடிச்சு போய் கிடது. ஐயோ ஆழ்வார், இது தெரியுது ஐயா ஊடுனார். என்னன்னா எம்ஜிஆர் ஊடுனே அப்படின்னு பார்த்தியா ஐயா, ஒரு மன்னாதி மன்னனாக இருந்தவர் ஐயா, புரட்சி தலைவர் என்று சொல்லி மக்களெல்லாம் பாராட்டு பெற்ற ஒரு மன்னாதி மன்னனாக இருந்த ஒரு மாபெரும் தலைவன் மறைஞ்சு 2 வருஷம் கூட ஆவலை, வீடு பார்த்தீங்கன்னா இப்படி பாழடைஞ்சு கிடக்குதையா. இன்னைக்கு கூட ஒரு லைட்டு கம்பத்துக்கு தலைவர் கலைஞர் சொல்லுகிறார்கள், இன்று கூட ஒரு லைட்டு கம்பளத்துக்கு ஒரு தொப்பியும் ஒரு கருப்பு கண்ணாடியும் அணிந்தால் கூட மக்கள் நின்று பார்ப்பார்களா, அப்படிப்பட்ட தலைமை அந்த ஊடு எப்படி இருக்குது பாருங்க சொன்னார். இப்படி மற்றவர்களை மதிக்கிற பண்பு கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள். பேசிக்கொண்டே போகலாம், நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த தலைவனுடைய ஒரு பெரிய தத்துவம், அவர் ஒரு தலைவர். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்கு போயிட்டேன், நான் ஒரு 3 நாள் நான் அவரை பார்க்கல. அப்புறம் நான் போகிறேன், போய் பார்க்க போனோடனே உள்ளே போனோடனே என்ன லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் துரைமுருகன் என்கிட்ட கேட்குறாரு, என்னையா லேட்டாக வர அப்படின்னு. தலைவர் எதற்கு,
உடனே தலைவருக்கு சொல்கிறாரு, கலைஞர் உடனே சொல்லியோ அவர் ஆழ்வாராச்சையா பறந்து தான் வரணும், எப்படி வர முடியும் சீக்கிரம் அப்படின்னாரு. யார் சொல்ல முடியும் இப்படிலாம்? ஒரு மாபெரும் தலைவன், வரலாற்று நாயகன். அதாவது முதல் நிகழ்ச்சி 100 நிகழ்ச்சி தலைவருக்கு கலைஞருக்கு. எப்படி நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து ஜனாதிபதி பரிசு வாங்குறாரோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு விழா நடத்திட்டு இருக்கிறவன் நம்ம வைரமுத்து சேகர்பாபு அவர்கள். சேகரதும் வைரமுத்து அவர்களோடு தலைவர் கலைஞரோடு நீக்கமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தினமும் காலையில் தலைவர் கலைஞர் அவர்கள் காப்பி குடிக்கிறாரோ குடிக்கலையோ, ஆனால் வைரமுத்துவத்தில் பேசாமல் இருந்ததாக வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழா கோலாகாலமாக என்று தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய தளபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை செம்மொழி நாளாக அறிவித்து ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 8 கோடி தமிழர்கள் இதயங்களிலே ஒரு தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற அந்த தத்துவ தலைவனுடைய புகழ் இன்னும் 1000 ஆண்டுகள் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Form. Apply now.